அரசியல் கட்சி வந்து லாபத்தோடு வந்தால் அது நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்குறோம். நம்ம வந்து பல அரசியல் கட்சியை பார்த்துருக்குறோம். நம்ம தொகுதியிலே 2-3 எம்எல்ஏ இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் மரியாதை வேணும்னு இருக்கிறோம். ரெண்டாவது, எனக்கு என்னன்னா, ஒரு கட்சியில் நம்ம இருக்கிறோன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க வழி நடத்தி செல்லணும். அதே மாதிரி நல்லது கெட்டதுன்னா பங்கெடுத்து செய்யணும். அதே மாதிரி நாமளும் அதே மாதிரி வரணும். அதே மாதிரி எந்த லாபத்தோடு வந்தோம்னா அது நமக்கு வந்து உதவாது. ஒரு சமூக சேவையாக தான் அதை செய்யணும். எல்லாருக்கும் வேலை இருக்குது. எல்லாரும் வேலையை விட்டு தான் வந்துடுவோம். எல்லாருமே இன்றைக்கி ஒரு 500 ரூபா நஷ்டப்பட்டு தான் வந்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 500 ரூபா பார்த்தோம்னா நாளைக்கு ஏதோ ஒரு நமக்கு ஒரு அவசரத்துக்கு இவங்க நமக்கு உதவாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற முதலமைச்சர் இருந்தால் தான் நமக்கு நல்லது. திருப்பி அவரே வந்தால் தான் நம்ம குடும்ப சூழ்நிலைக்கும் நமக்கு ஏதோ ஒரு நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு வராது, திடீர்னு வரும். அப்போ திடீர்னு வரும்போது நம்மளை சார்ந்துக்கிறவங்களோ நம்ம கட்சிகளுக்கு வந்து நம்ம உதவி நாடணும். அவங்க வந்து நமக்கு திருப்பி செய்யணும். அப்போ அவங்க நமக்கு திருப்பி செய்யணும்னா அவங்க ஒரு ஆலோசனை கொண்டு போடுறாங்கன்னா, ஒரு அவசர நிகழ்ச்சிக்கு சொல்கிறாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கணும். எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கிட்டு இந்த கட்சிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து உண்மையாக இருந்தோம்னா எல்லாருக்கும் உண்மையாக நல்லது நடக்கும். இதுதான் என்னோட